நாலடியார் பாடல் எண் 23. மன்றங்கரங்க மணப்பறையாயின அன்றவர்க்காங்கே பிணப்பறையாய் பின்றை ஒலித்தலும் உண்டாம் என்று உய்ந்து போம் ஆரே வலிக்குமாம் மாண்டார் மனம். மன்றம் கரங்க மணப்பறையாயின. மன்றம்னா அந்த திருமண கூடம். அந்த திருமண கூடத்தில் திருமணம் செய்து கொள்வதற்காக ஒரு ஆணும் பெண்ணும் எல்லாம் கூடியிருக்காங்க. உறவினர்கள் எல்லாம் நிறைய அங்கே வந்திருக்கிறாங்க. அப்படி அங்கே மங்கள வாத்தியங்கள் எல்லாம் முழங்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் மணப்பெண்ணோ மணமகனோ உயிர் துறக்கும் மாதிரி நேர்கிறது. எப்படின்னா, ஏதாவது உடம்புக்கு சரியில்லாமல் போய் இதய வலி வந்தோ ஏதோ ஒரு காரணங்களால் அப்படி நடந்த நிகழ்ச்சிகளை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி நடக்கும் பொழுது என்னாகும், அந்த திருமணத்திற்காக கொண்டு வரப்பட்ட அந்த மங்கள வாத்தியங்களாக அமைந்திருந்தவை அதே நாளில் சிறிது நேரத்தில் பிணப்பறை ஆய், பிணத்துக்கு கொட்டும் வாத்தியங்களாய் மாறி போயிடுச்சு. மன்றம் கரங்க மணப்பறை ஆயின அன்று அவர்க்கு ஆங்கே பிணப்பறையாய் பின்றை ஒலித்தலும் உண்டாம் என்று பின்னர் முழங்குதலும் உண்டாதல் கூடும் என்று மனிதரின் யாக்கை நிலையாமையை நினைத்து என்ன பண்ணுறாங்க, உய்ந்து போம் ஆரே வலிக்குமாம் மாண்டார் மனம். உய்ந்து போம் ஆறு என்றால் தாங்கள் ஈடேறி நற்கதியில் போய் செல்லுவதற்கு காரணமான ஆறுனா வழி, அதாவது நல்ல அறவழியிலேயே வலிக்குமாம் மாண்டார் மனம். மாண்டார்னா மாட்சிமைப்பட்ட அறிவினையுடையவர்களது மனம், உள்ளமானது வலிக்கும். வலிக்கும்னா உறுதியாக பற்றி நிற்கும் அப்படின்னு பொருள். அதாவது மனம் செய்து களிப்பில் ஆழ்ந்திருப்பவர்களும் அப்பொழுதே இறந்து விடுதலும் உண்டு. இது உலக இயற்கை. ஆதலின் சிறந்த அறிஞர்கள் மனிதர் யாக்கை நிலையாமையாகிய இந்த இயல்பினை உணர்ந்து நற்கதிக்கு, அதாவது வீடு பேருக்கு செல்லும் வழியை மறவாமல், இந்த உலக வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தால் கூட அதை உறுதியாக பற்றி நிற்பர் என்பது இந்த பாடலின் கருத்து.